மார்னிங் மக்களே. ஸோ கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 8 o'clock ஆகுது, சண்டே மார்னிங். அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். நான் இன்றைக்கி கரெக்டாக எங்கே போய்ட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாகவீடு. சென்னையிலேருந்து ஒரு 72 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாகவீட்டில் என்னென்னா அங்கே ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது, தட் இஸ் சிவன் கோயில். ஸோ நம்ம இன்றைக்கி அந்த சிவன் கோயில் தான் பார்த்துருக்கோம். அந்த சிவன் கோயிலுடைய வரலாறு பார்த்திங்கன்னா வந்து பல்லவர்களால் கட்டப்பட்டது, 7ஆம் நூற்றாண்டு சார்ந்தது. அதுக்கப்புறம் வர சோழர்களால் வந்து அது புனரமைக்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சோழர்கள் தான் வந்து அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது சிவனுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயிலாகும். ஸோ அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் யாருக்கும் வெளியே பெருசாக தெரியல. ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே தான் போகிறோம், அந்த கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் கரெக்டாக இப்போ வந்து தக்கோலம் தாண்டிட்டேன். தக்கோலத்தை தாண்டி ஒரு இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். இன்னும் வந்து 19 கிலோமீட்டர் தான் இருக்குது எனக்கு இந்த இடத்துல இருந்து அந்த கோவிலுக்கு. ஸோ மணியும் பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 8:12. ஸோ 8:12 ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் எப்படியோ ரீச் ஆகிடுவேன். மேபி ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே நான் அந்த கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அரக்கோணம் தக்கோலம் போகிற ரூட்டு. ஸோ நீங்கள் கோவிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா வந்து சென்னை டு அரக்கோணம் அந்த மார்க்கமான ட்ரெயினை பிடிச்சி வரலாம். அப்படி இல்லைனா பஸ்ஸில் வரணும்னு நினைக்கிறவங்க பூந்தமல்லி டு பேரம்பாக்கம், பேரம்பாக்கம் டு அரக்கோணம் அந்த மார்க்கமாகவும் நீங்கள் வரலாம். ஸோ இதுதான் வந்து கோவிலுக்கு நீங்கள் வர வேண்டிய ரூட்டு. தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டேன். இங்கேருந்து ஒரே நேராக போகணும். நேராக போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து அங்கேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டரோ 4.5 கிலோமீட்டரோ வந்து உள்ளே போகுது. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போய் ஆகணும். இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டு. ஸோ தக்கோலம் ஸ்டேஷன் நான் தாண்டிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இங்கே தான் வந்து அந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸு, தென் மோசூர் மோசூரோட ஏர்ஃபோர்ஸ் பேஸு, அரக்கோணத்துடைய அந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அடுத்ததாக தக்கோலத்தில் வந்து CISF அவங்களுடைய பயிற்சி பள்ளி கூட இங்கே தான் இருக்குது. இந்த தக்கோலமும் அரக்கோணமும் வந்து இந்த டிஃபென்ஸ்க்கு ரொம்பவே ஒரு இதுவாக இருக்கக்கூடிய இடமா இருக்குது. இந்த இடத்துல லெஃப்ட் எடுக்க சொல்லுது. இது ரயில்வே கேட்டு. இதில் நேராக போகணும்னு நினைக்கிறேன். உள்ள நேராக உள்ளே போயிட்டு அப்படியே ஒரே ஸ்ட்ரீட் போக சொல்லுது. கீழ்துறை நாகவீடு வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, இதில் நேராக தான் போகணும்னு நினைக்கிறேன். இதுதான் INS ராஜாளி ஏர்ஃபேஸ் போஸ்ட் நினைக்கிறேன், நேவல் ஏர் ஸ்டேஷன். ஓகே, இதுதான் வந்து நான் ட்ரெயினில் பார்க்கக்கூடிய ஒரு இடம். இந்த மோசூர் கிட்டலாம் வந்தீங்கன்னா ட்ரெயினில் போகும்போது உங்களுக்கு அந்த ஏர்ஃபோர்ஸுடைய பேஸ், அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வெளியே தெரியும். ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா? அண்ணா இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குல்லண்ணா, சிவன் கோயில் போகணும். இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும். உள்ளே போயினே இருக்கணுமா நேரம்? 2 கிலோமீட்டர் போயிட்டு. சரி, ஓகே, தேங்க்ஸ். 2 கிலோமீட்டர் போகணுமா இதுக்குள்ளே? இன்னும் இது ஃபுல்லாகவே கிராமம்னு நினைக்கிறேன். தக்கோலம் ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக உள்ளே வந்து ஒரு 500 மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ரோடு. நேராக போகணுமா? அப்படி போகக்கூடாது. ஓகே, ஊர் ஏதோ உள்ளே போகுதுன்னு நினைக்கிறேன். அதில் அப்படியே வளைஞ்சி போக சொல்லுது.
பேஸ் பண்ணிடுச்சு. இந்த ரைட் எடுத்து தான் உள்ளே போன போல இருக்குது. நாகவேடு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் நாகவேடு. ஆமாம், இதுதான் நாகவேடு. கரெக்டாக அவர் உள்ளே இப்படி தான் போக சொன்னார், ஒரே நேராக. நான் இப்போ கரெக்டாக வந்து அந்த இடம் ரீச் ஆகிட்டேன். நாகவேடியில் இருக்கிற ஒரு இடம் இது. இந்த கோவில் வந்து ஒரு 1000 வருஷம் பழமையான கோவில் மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த கோவிலை வந்து ஒரு குடும்பம் தான் வந்து நிர்வகிச்சுட்டு வருது. ஸோ அவங்களுடைய இடம் தான் சொல்கிறாங்க இந்த கோவில். பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க கீழே தான் இந்த கோவில் வந்து முழுசாக வருது. தர்மகர்த்தாலேருந்து எல்லாருமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அபிஷேகம்லேருந்து எல்லாமே ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பல்லவர் காலத்து சிற்பங்களாக இருக்குது ஃபுல்லாகவே. அங்கங்கே ஃபுல்லாகவே சிம்மமாகவும், அதே மாதிரி இந்த மேலே இருக்கக்கூடிய இது எல்லாமே பல்லவர்களுடைய காலத்தால் கட்டப்பட்ட ஒரு கோவில் மாதிரி இருக்குது. இந்த கோவிலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அகத்தியர் வந்து பிரசித்தி பெற்ற லிங்கம் இங்கே இருக்குது. ஸோ அகத்தியர் வந்து வழிபட்ட ஒரு லிங்கம் வந்து இந்த கோவிலில் இருக்கிறதுனால இது வந்து அகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சுவாமியோட பேர் வந்து அகதீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அகத்தியர் வந்து வழிபட்டதுனால இந்த இடம் வந்து அகதீஸ்வரர் கோயில்னு வருது. இது வந்து கரெக்டாக வந்து நாகவேடு சென்னையிலேருந்து ஒரு 72 கிலோமீட்டர். அரக்கோணம் கரெக்டாக நீங்கள் அரக்கோணத்துலேருந்து வந்தீங்கன்னா ரொம்ப கிட்ட அரக்கோணம், தக்கோலம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்பவே கிட்டே இருக்கும். இது வந்து உச்சிஷ்ட கணபதி சொல்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2-3 இடத்துல தான் இருக்கான் கோயில். இது திருவாரூர் அடுத்தது இந்த நம்ம இடத்துல வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து நான் இப்போ 6வது தலைமுறை பார்க்குறேன் நான். ஸோ இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கற்கோயில், கல்லால் செய்யப்பட்ட சிலைகள் தான். கட்டடம் மொத்தமே கல்லால் செய்யப்பட்டது தான். இங்கே மேலே வந்து கல்வெட்டு வச்சுருக்காங்க. எங்கள் மூதாதையர் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இதை என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலை. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடியே தான் இந்த கோயில் வந்து கட்டி சிதிலம் அடைஞ்சும் போது தான் அவங்க வந்து புனருத்தாரணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏறக்குறைய என்னுடைய கணக்குப்படி ஒரு 500 வருஷத்துக்கு பழமையான கோயில் தான் இது. இது முருகர், இது துவாரபாலகர் 2 பக்கமும், விநாயகர் இது. இது
சின்ன லிங்கம் இது காசிலேருந்து கொண்டு வந்தான்னு சொல்கிறாங்க. அது நமக்கு வரலாறு தெரியாது. சின்ன லிங்கம் இது வந்து நாகம். இதுவும் துவாரபாலகர் 2 பேர். இது யாருடைய சிலை? விஷ்ணு மாதிரி தான் இருக்குது. பிரம்மா மாதிரி விஷ்ணு மாதிரி தான் இருக்குது. பெருமாள் மாதிரி தான் இருக்குது. பெருமாள் சிலைலாம். இது வந்து சிவன். இது வந்து நாகம். சிவன் 2 நாகம் நாக சிலை. ஒரு சில கல்லூரிகள் திருடி விட்டார்கள் ஒரு 1960s 70s. அதுக்கப்புறம் அப்போ இருந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து எங்கள் பெரியப்பா மணிகாரா இருந்ததுனால அவங்க கூட நல்லா கேட்போம். எனவே நம்ம இப்போ சேஃபாக இருக்குது போயிடலாம். இது வந்து விநாயகரா? இங்கே கிடச்ச விநாயகரா? இங்கேயே இருந்தது. இங்கேயே இருந்தது விநாயகர். இது வச்சிருக்காங்க. என்ன சிலைன்னு தெரில. இது நமக்கு இது என்ன சிலைன்னு தெரியல. ஆமாம், பின்னாடி இருக்குது. ஆக்சுவலாக இதனுடைய ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. ஓ, மாற்றி வச்சுட்டாங்களே அது. அது என்னன்னு தெரில நமக்கு. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க அது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தான் இருக்குது. 59 வயசு ஆகுது. நான் எனக்கு தெரிஞ்ச தான் இருக்குது சிலை. சந்தீஸ்வர சுவாமிகள். இவர் வந்து அகத்தீஸ்வரன். உள்ளே வந்து ஃபுல்லாகவே எல்லாம் கல் தான். விமானம் எல்லாமே கல் தான். மொத்தம் கல் சிலைங்க தான். கீழே மட்டும் டைல்ஸ் போட்டுருக்குறோம். ஸோ இது மேலே லீக் ஆகிருந்தது. மேலே இப்போ தளம் வந்து கொத்தி எடுத்துட்டு தளம் போட்டுருக்குறோம். இப்போதைக்கு லீக்கேஜ் இல்லை. இப்போ மீன் சின்னமாக இருக்குது. மீன் தான். எங்கே பார்த்தாலும் மீன் தான். அதாவது மீன் இருக்கிறதுனால பாண்டியன் வந்து கட்டி பாண்டியன் காலத்தில் வந்து கட்டுறதாகவே சொல்கிறாங்க. மயிலாடுறோம். பாம்பு தானே? பாம்பு, மீன் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஃபைனான்ஸ் இல்லை. அதனால திருப்பணியே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். கொடிமரமே வந்து ஒரு 10-12 வருஷம் ரெடி பண்ணி நிறுத்தி வைக்க முடியாமல் ஒரு சமய சந்தர்ப்ப சூழ்நிலையினால போச்சு. அது போன வருஷம் தான் எடுத்து வச்சோம். அதுக்கப்புறம் இப்போ திருப்பணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் கொடுக்குறாங்க. அவங்களே டோனர்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம அதுக்கு தனியாக ஒரு ட்ரஸ்ட்டும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது சிங்கம் மோனுடைய வாக்கம். இதெல்லாம் அப்பத்துலேருந்தே இருக்கிறது. எல்லாமே நம்ம எதுவும் வைக்கிறோம். நீங்கள் எதுவும் வைக்கல? எதுவும் நம்ம மெயின்டைன் தான் பண்ணுறோம். அதுவே நம்மளால பண்ண முடியல. ஏதோ நமக்கு அந்த ஒரு பாக்கெட் கொடுத்துக்கிறாரு உள்ளங்கிறது. இது அம்மனுடைய. இது அம்மன் அகிலாண்டேஸ்வரி அம்மன். கீழே வந்து பள்ளி போயிடும். இது வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மன். கீழே பள்ளி போயிடும். இதுவும் ஃபுல்லாக கல் கட்டடம் தான். நாகம் மாதிரி தானே இருக்குது. பாம்பு தான். அதான் பாம்பு மேலே எதை வச்சுருக்காங்களா? அதுக்கு என்ன ஒரு மீன் மாதிரி தான் இருக்குது பார்க்க. நான் மீன்னா பாம்பு வால் மாதிரி இருக்குது. தலையை பாம்பு மாதிரி இருக்குது. இந்த இடம் ஒரு மாதிரி இருக்குது. இது தனியாக ஒரு ரூம் கட்டியிருக்காங்க. அது தனியாக, இந்த மண்டபம் தனியாக. இது ரெண்டாத்தையும் அட்டாச் பண்ணி தான் இங்கே செவுர் போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கேயும் பாருங்கள் மீன் இருக்குது. இங்கே மீன் சின்னதான் ஃபுல்லாகவே. இது வந்து விநாயகர் சிவன்.
விநாயகர் நாகம், அந்த பின்னாடியும் ஒரு நாகம். இதுதான் இந்த ஸ்தல விருட்சம், வில்வ மரம். இங்கே வில்வ மரம் தான் இந்த கோயிலுக்கான ஸ்தல விருட்சம். இதுவும் வில்வ மரம் தான். நிறைய இடத்துல மீன் வச்சிருக்காங்க. இது ஃபுல்லாகவே மீன். இது பாண்டியர்களுடைய காலத்தில் தான் கட்டப்படும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏதாச்சும் கடைசியில் பாண்டியர் காலத்தில் தான் கட்டணும். இல்லை, நாங்கள் அதுக்கப்புறம் நான் தொழில்துறை வந்து எதுவும் வந்து இல்லை, அவங்க வரல. யாரும் அவங்க யாருமே வரல. யாருமே வந்து எதுவும் நம்ம எதுவும் தெரியும். இல்லை, நம்ம வந்து தெரிவிக்கல அதை. ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சில வேலைகளை கட்டுப்பட்டும் போது அவங்க தொழில்துறை வந்தால் இது செய்யக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும். அந்த ஒரு ரீசனால் வந்து ரெண்டாவது நம்ம இந்து சமாதானத்துறைக்கும் விலக்கு அளிக்கப்பட்டது. அவங்க வந்து எனக்கு கணக்கு தான் கேட்க முடியும். மற்றபடி நீங்கள் வந்து ஐயருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கேட்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ஓன் ஃபண்ட்ஸில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பழைய கல்வெட்டு ஒன்றும் கிடைக்கல. பழைய கல்வெட்டு பண்ணும்போது இல்லை, அந்த ஒரு கல்வெட்டு தான் இருக்குது. இது மீன் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த ரூம் வந்து ஸ்ட்ராங் ரூம், அதாவது பாதுகாக்கப்பட்ட அறை. ஸோ ஜன்னல் கிடையாது, ஒரே ஒரு சந்தை. இதுதான் உள்ள வந்து உற்சவர் சிலை தான் இருக்குது. இது வந்து விநாயகர் இது. இதுக்கு மேலே கோபுரம் வரணும். இது மொட்டையாக இந்த மாதிரி இருக்கு. ஸோ மேலே வரணும். இப்படியே வரணும். அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு விநாயகர், நர்த்தன விநாயகர் சொல்லுவாங்க. அதை இந்த இடத்துல எல்லா சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகர். ஆமாம், விநாயகர் அடுத்த தட்சிணாமூர்த்தி வரும். அது எனக்கு தெரிஞ்சு இல்லை, அந்த இடத்துல காலியாக தான் இருக்குது. ஏதோ திருடின்னு போயிட்டாங்க அதை. ஸோ அதுக்கப்புறம் நாங்களாம் எங்களால் வைக்க முடியல. அங்கே எங்களுக்கு வர வருமானத்தில் அது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை. இப்போ வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, அது வச்சிடும் கூடிய சீக்கிரம். அது அவருடைய எண்ணம் நிறைவேற மரத்துக்காக எடுத்து வந்து அந்த சிவர் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ அந்த சிவர் புதுசாக நாங்கள் வச்சுருந்தோம். அந்த சிவர் ஈச்சு போட்டனால தான் இது மேடாகிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் க்ளீன் பண்ணி இதுதான் காரை போடணும். இந்த காரை நான் போடுறது ஏன்னு இது வந்து தட்சிணாமூர்த்தி, குரு தட்சிணாமூர்த்தி. இது இங்கே இருக்கிறது இங்கே வந்து படிக்கல் மூர்த்தி. வெள்ளை கலரில் இருக்கும். நம்ம அது அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. வெள்ளை கலர்லாம் இருக்குது எனக்கு தெரியும். இப்போ அது மேலே எண்ணெய் போட்டு அந்த மாதிரி ஆயிருக்கு. கொஞ்சம் பாலிஷ் பண்ணோம்னா வெள்ளை கலர் வந்துடும். வெள்ளை கலர் தான் இல்லைங்க. அது படிக்க எப்படி வெள்ளையாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். வெள்ளை கலர். அது பக்கத்தில் அம்மன். இது வந்து பெருமாள். தனி சன்னதி. இது ரெடி பண்ணுறது கூட 4 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. இந்த கல்லை எடுத்துகிட்டு திருப்பி அதே கல்லில் வச்சு கட்டி கொடுக்குறதுக்கு. இதுதான் சாஞ்சி வச்சுட்டு தான் ஒரு எக்ஸ்ட்ரா செங்கல் வச்சு கட்டி கொடுக்குறாங்க. அப்போ எங்கள் பெரியப்பா வைக்கிறதில்ல. மெயின்டைன் பண்ணுறது பராமரிக்கிறது தான் பெரிய சிக்கல். பராமரிக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பழமை மாறாமல் அப்படியே கொண்டு வரணும். இதெல்லாம் இப்போ ரெடி பண்ண இந்த சேவையெல்லாம் நாளெல்லாம் ரெடி பண்ணோம். இந்த மரம் வந்துட்டு இப்போ 3 மாதம் தான். இப்போ நான் பிப்ரவரி மாதம் விட்டு போனேன். பிப்ரவரி மாதம் வரும்போது க்ளீனாக இருந்துச்சு அந்த கோயில். இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய செடி எப்படி வந்துருக்காங்க. இப்போ அந்த வேர் பார்த்தீங்கன்னா அடியில் வரைக்கும் இறங்கியிருக்கோம். அந்த வேர் அதுக்கே வந்து நம்ம புளி மாதிரி வச்சு ஆச்சரி கொடுத்து எடுக்கிறோம். அதை நாங்கள் இது வெட்டுறதுக்கு இங்கே இருக்கணும். அதாவது அம்மனுக்கு வந்து 5 பக்கம் இதே மாதிரி சிவனுடைய கோபுரம். இது சிவன் நம்ம உள்ள பார்த்தீங்களா, மூலவருடைய மேல் கோரம் தான். அதே மாதிரி அம்மனுக்கு இது இதுவும் இல்லை. எதுவும் வைக்கல நாங்கள் வைக்கல. ஆமாம், இது சரஸ்வதி. இது சரஸ்வதி மாதிரி. சரஸ்வதி சிலை இங்கே வச்சது காரணம் வச்சிருக்காங்க. இது வந்து கிணறு. அப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணோம். ஆனால் இப்போ அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஐயர் இல்லை. இங்கே ராட்டினெல்லாம் இருந்தது. ஆனால் தண்ணி இருக்குது. இப்போ ஏரியில் தண்ணி இருந்தால் தண்ணி மேலே இருக்குது. யாரும் பயன்படுத்துறதில்லை. இது யாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம்.
இந்த தண்ணி தான் எடுத்து எங்கள் ஊரில் பக்கத்தில் எல்லாமே வந்து எடுத்துக்குவாங்க. இப்போ தான் போர் எல்லாம் வீடு வீடு பஞ்சாயத்து தண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து காலப்பயிர். காலப்பயிர் அந்த பக்கம் ஒரு நாகம் வர வச்சுருக்காங்க உள்ள. அது ஒரு சிலை இருக்குது சார். அது வந்து ஒரு திருப்பணி போடும்போது கிடச்சது கிடச்சிருக்கு. அதனால அங்கே அது யார் சிலைன்னு கேட்குறீங்க? அது தெரியல, அது நமக்கு. அதனால் அது பக்கத்துலேயே வச்சிட்டோம். இதையும் கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஏன்னா இவ்வளோ பழத்தில் போயிட்டு தண்ணி இப்போ அபிஷேகம் பண்ணால் வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. இதையும் மாற்றணும். மேலே இது என்ன இது வந்து யாகசாலை. இது யாகசாலை. இது உள்ள இதில் வந்து அறிவியல் இருக்குது. இது முதல்ல மஞ்சள் பள்ளமாக தான் இருக்குது. இப்போ நான் இந்த ஹைட்டு தண்ணி ஃபுல்லாக தண்ணி தேய்க்கணும். ஸோ அதனால் இப்போ ரெடி பண்ணி இந்த செவருலாம் ரெடி பண்ணி செவரு கொஞ்சம் விழுந்தது. செவரு ரெடி பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது இந்த வாட்டர் பண்ணணும். நான் இது சாய்ந்து இருக்கு இந்த கல். இந்த கல் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளே எப்படி இருக்கு. இந்த கல் வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு மாதிரி தான் தெரியுது. ஆமாம், ஒரு மாதிரி கட்டமாக கோணமாக ஒரு ரவுண்டு மாதிரி தான் தெரியும். இது வந்து 6 கோணம் 8 கோணம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஏன் இது எதனால் இப்படி வச்சுருக்காங்க? அதுதான் அவங்களுடைய வேலைப்பாடு தான். ஓ, அந்த இன்ஜினியரிங் அப்படி. ஆமாம் ஆமாம் ஆமாம். யாகசாலை இது. யாகசாலை இது கல் தான். இவ்வளோ முடிச்சுட்டு இப்போ நம்ம இது மட்டும் கல் 4 கல். அது செங்கல் சோறு இதெல்லாம் மேலே இப்போ பூசி வச்சு உள்ளலாம். ஏன்னா ரொம்ப சிதில் முடிஞ்சிருக்குது. அது பூசியாச்சு. இங்கே மாடம் 2 மாடம் இருந்து ஒரு மாடம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மாடம் தான் எங்கே பார்த்தாலும் மாடம் இருக்கும். அப்படி இது அப்படியே அடியில் விட்டுருக்குறாங்க. இதை மேலே இந்த வரைக்கும் உடனே விரும்பி எடுத்துட்டு இப்போ வந்து கல்லில் தான் சார் இருக்கிறாங்க கொடி மரம். இல்லை இது நம்ம கட்டை தான். தேக்கு மரம். தேக்கு மரம். அது மேலே வந்து அலுமினியம் இது பித்தளை போட்டு பித்தளை போட்டு வச்சு மணியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு குளம் இருக்குது. நம்ம குளத்தை அப்புறம் போய் பார்க்கலாம். இந்த வழி என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இப்படி தான் இருந்தது. பாதுகாப்பு இல்லாததுனால இதை வந்து செவல் வச்சு மூடிருந்தாங்க. அப்புறம் ஒரு சிவனடியார் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, மூச்சு வர வழி நீங்கள் மூடிட்டு எப்படிங்க உங்களுக்கு கோயில் டெவலப் ஆகும் அப்படின்னாங்க. சரின்னு தரம் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த செவரு மேலே மரம் வந்து ஒரு மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும். இது சூரியனார் கோயில் தான். இதில் இந்த இடம் ஏன் நான் விட்டேன்னா இந்த கொடிமரம் வைக்கும்போது காரை போட்டால் டேமேஜ் ஆகிடுமே அப்படின்றதுக்காக இதை விட்டேன் நான். இல்லைன்னா அப்போ போட்டிருப்பான். ஆனால் கொடிமரம் வச்சது வந்து எதுவுமே டேமேஜே ஆகலை. அவங்க டெக்னாலஜி வந்து ஒரு 10 லேடிஸ் தான், 4 லேடிஸ் தான் வந்தாங்க தள்ளி வைக்கிறதுக்கு. சூரியனோட சன்னதி. தனி சன்னதி தான் இதுவும். காலபைரவர் வந்து அதாவது கடைசியாக காலபைரவருக்கு சாவி வச்சுட்டு அப்படி வெளியே போகிற மாதிரி தான் இருக்கணும். சிவன் கோயில் எல்லாமே நம்ம சொல்கிற ஐதீகம் நமக்கு தெரியாது. நாங்கள் வந்து இப்படி தான் தெற்கு வாசப்படி தான் நாங்கள் வச்சுருந்தோம். தெற்கு வாசப்படி இது வந்து எனக்கு தெரிஞ்சு மூடி தான் வச்சுருந்தாங்க. கிழக்கு வாசப்படி. ஆமாம். அவங்க சிலை ஏற்றது கூட அந்த சரஸ்வதி சிலை மேலே வச்சு தான் அப்படி எடுத்து போனானுங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அது மண்டபம். இது 4 அப்பத்து ஞான சம்பந்த மாணிக்க வாசகர்.
சுந்தரம் பத்திரிக்கை 4 பேருக்கு 4 பேர் உள்ளது. இது வந்து ஒருத்தர் இலவசமாக கட்டி கொடுத்தாங்க. இந்த மண்டபமும் இந்த குளமும் வந்து ஒருத்தர் தானமாக கொடுத்துருக்காங்க. கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கல் பார்க்கும்போது இந்த கல் வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள். இது வந்து விஷக்கடி வீரபத்திரர் சொல்கிறாங்க. என்ன போடணும், என்ன என் கையில் காப்பை போடணும். வீரபத்திரர் இருக்குது. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து மடப்பள்ளி. இது 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 உள்ளே இருக்குது. ஸோ மடப்பள்ளிலேருந்து இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட சாமி இது ஃபஸ்ட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு அப்புறம் தான் உள்ளே போவோம் அப்படின்றாங்க. அது ஏன்னா அதெல்லாம் நம்ம அந்த காலம்லாம் நான் இல்லை. அவங்க சொல்கிறது தான் நான் கேட்குறேன். நான் இது நம்ம ஜனங்க நந்தவரம்னா கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கிறோம் நாங்கள். இந்த உள்ளம் இதில் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சந்தனம் தேய்க்கிறது கல் எல்லாமே இருக்குது உள்ளம். இங்கே ஜன்னல் வந்து வச்சுருக்காங்க வெளியே வெளிச்சம் வரதுக்காக. அது தண்ணி அங்கே ஊற்றத்துக்கு வழி வச்சுருந்தாங்க. அது அதாவது இப்போ ஐயர் வரும்போது வேறு யாரும் உள்ளே வரக்கூடாதுல்ல, அதனால் அவங்க தண்ணி அந்த பக்கம் ஊற்றினாங்கன்னா அந்த தொட்டியில் ஃபில் ஆகிடும். இதுவும் இங்கே கிடச்சது தான். அப்போ அது வந்து அது ஏற்கனவே இருக்குது, கோயிலில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போ பழம் நோண்டி இதில் உள்ள உரலெல்லாம் இருக்குது உள்ள. உரல் அது போங்க. இது என்ன இடம் சொல்கிறீங்க? இது வந்து மடப்பள்ளி. இது மடப்பள்ளி. எனக்கு கல் பார்த்தீங்கன்னா சமையல் அந்த காலத்தில் வந்து சமையல் மளிகை சாமான்லாம் இது மாதிரி தான் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஜன்னல் வச்சுருப்பாங்க கல்லுலேயே. இந்த ஜன்னல் தான் சொல்கிறீங்களா? ஸோ இதுவும் இப்போ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். சுவரெல்லாம் ரொம்ப சிதிலமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிடுறோம். அடுத்தது இது பண்ணணும். இது எல்லாமே வெயிட் ரொம்ப அதிகமாக பயங்கரமாக இருக்கப்படுது. 2-3 பேர் தான் சேர்ந்து வச்சு தான் மேலே எடுத்து வச்சோம். புறப்பட ஆயத்தமாகிற மாதிரி அந்த காலம் ஒரு மாதிரி ஒரு ஷேப் வச்சுருக்காரு. ரெடியாக அதாவது நான் உங்களுக்கு உதவத்துக்கு தயாராகிறன்ற மாதிரி சொன்னார். ஒரு கால் மட்டும், ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஒரு நீட்டான ஷேப்பில் இருக்கும் நந்தி. இங்கே மட்டும் ஒரு கால் வந்து கொடிமரம். இந்த கொடிமரம் தான் இந்த கேப் தான் உங்களுக்கு வந்து இது கல் தான். இது கல் பாலிஷ் பண்ண தான். இது பழைய கல் தான். இந்த கேப் இருப்பாங்க. இது இங்கேருந்த கல்லை நீங்கள் பாலிஷ் இங்கேருந்த கல்லே பாலிஷ் பண்ணும். இங்கேருந்த கல்லை பிரிச்சுட்டு இதில் வந்து 10 அடி பள்ளம் நோண்டி தான் அந்த கொம்பு எடுத்தோம், பழைய கொம்பு. அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம உள்ள இப்போ டெக்னாலஜி படி பிரிச்சுட்டு இந்த மாதிரி போட்டு என்ன நிற்கணும்ல. அதனால் அது ஆக்சுவலாக வந்து 10 அடி தோண்டிட்டோம். 10 அடி தோண்டினதுக்கப்புறம் பார்த்தா இந்த அகலத்துக்கு கல் வச்சுருக்குறான் பாறை உள்ளே உள்ள. அந்த பாறை எடுக்கலாம்னு பார்த்தா ஜேசிபி தான் கொண்டு வரணுன்ட்டாங்க. ஏன்னா ஒரு அடி அந்த சைடு எடுத்து பார்த்தோம். ஒரு அடி எடுத்தால் கூட அந்த பாறைடைய அடி தெரியல பாறை. அது இதுக்கப்புறம் ஒன்று அவங்க ஆளுங்க கூலி ஆளுங்க வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. இது எங்களால் ஆகாது, நீங்கள் ஜேசிபி தான் கூப்பிடணும். அதில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். இதுவும் உள்ள பார்த்தீங்கன்னா ரவுண்டெல்லாம் அந்த ஆங்கிள் வந்து ஒரு மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கும். ஆமாம். இங்கேயும் லிங்கம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆமாம், எம்போசிங்கில் விட்டு தான் அங்கே லைட்டாக கொடுத்துருக்குறாங்க. லிங்கம் செதுக்கி இருக்காங்க. இது எஃபெக்டில் இருக்குது.
ஏன்னா ஸ்தலத்தோட வரலாறு தெரியல, இது வந்து இருக்கிற ஸ்தலம் தெரியல. ஆக்சுவலாக விருச்சிக ராசி போட்டு தேல் போட்டுக்கிறாங்க, விருச்சிக ராசிக்கு நல்ல நடனம் வந்து இந்த இடம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது அகத்தியர் வழிபட்ட இடம். அகத்தியரும் வழிபட்டுருக்கு. அகத்தியர் தான் அந்த சிவனை கொண்டாந்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இங்கே லோக்கல் யார் ஐயர்கிட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டுருக்காரு. அந்த ஐயர்கிட்ட வந்து எங்கள் மூதாதையர் வாங்கி அவங்களால பண்ண முடியல, நீங்கள் பார்த்துருங்க, ஏன்னா இப்போ இவங்க ஜமீன் மாதிரி இருந்தாங்களா, அதனால் நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு கோயிலை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் வாய் வழி செய்தி தான், ரெக்கார்டு எதுவும் கிடையாது நம்மகிட்ட. ரெக்கார்டுன்றது 1924 ரெக்கார்டு. இதுதான் குளமா? இதுதான் குளம். பராமரிக்கலண்ணா நம்ம யாரும் வந்து. அதான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பண்ணோம். அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி வடியில் அதில் கல்லூரி தான் இருக்குது. இந்த கல்லூரியில் தான் சொல்கிறேன், இந்த குளமும் அந்த மண்டபமும் ஒரு இலவசமாக கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலுடைய திருப்பணிக்கு நிறைய நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. அதன் விவரம் பின்னர் பதிவு செய்யப்படும். நன்றி, வணக்கம். ஃபைனலி எண்ட் ஆஃப் த எபிசோட். ஸோ கரெக்டாக வந்து நம்ம இந்த கோவிலை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டோம். நான் ஒவ்வொரு இடமா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா அரக்கோணம் ஏறி சென்னை டு அரக்கோணம் ட்ரெயின் ஏறணும். அடுத்தது வந்து பஸ் ரூட் வரணும்னு பார்த்தீங்கன்னா வந்து தக்கோலம், வந்து தக்கோலத்துலேருந்து நீங்கள் நாகவேடு கேட்டு வர மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு மேப்பை வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன். ஸோ இந்த மேப்பை வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.